ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்றைக்கி ட்ரேட் முடிச்சிட்டு அப்படியே சுற்றலான கிளம்பியாச்சு. மாலுக்கு வந்திருக்கோம். சும்மா ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. நிறைய பேருடைய கொஸ்டின் கமெண்ட்டில் நான் படித்தேன். நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் சார், அவ்வளோ பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அன்பான வியூவர்ஸ்க்காக ஒருத்தர் 2 பேர் கமெண்ட்ஸ் நான் படித்தேன். சார், நான் மார்னிங்கில் உங்களோட நான் ப்ராஃபிட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் பேராசியால் போய் நான் ட்ரேட் பண்ணேன், அதனால திரும்ப நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு டெக்ஸ்ட் படித்தேன். இது உண்மையான ஒரு ரியாலிட்டி. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா மனுஷனாகப்பட்டது பத்தாது இல்லையா? எந்த விஷயங்கள் செய்தாலும் அவங்கள பூர்த்தி செய்ய முடியாது. அப்போது மார்னிங்ல க்ரீனாக இருக்கேன் சார், ஆஃப்டர்நூனில் போய் லாஸ் ஆகிறேன். ஏன்? காலையில் எடுத்த ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியலையா? அது 3:30 மணிக்கு 3:30க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஐயோ, எனக்கு லாஸ் ஆகிடுச்சே. கம்முன்னு மார்னிங்லேயே ஒரு 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தேன். அது தக்க வச்சிருந்தா என்னுடைய கேபிட்டலாக இருந்திருக்கும், ப்ராஃபிட்டபுளாகவும் இருந்திருப்பேன். அது எப்போ திங்க் வரும்? இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பின்னால தான் உங்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே வரும். இதுதான் மார்க்கெட்டோடைய மிகப்பெரிய சைக்காலஜி. ஏன்னா உங்கள் மாய வலையில் அவங்களுடைய மாய வலையில் உங்களை விளை வைப்பாங்க. ஏன்னா கேண்டல் ஸ்டிக்கோட மூமெண்ட்டும் கொடுப்பாங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்ட்ரி கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது லாஸில் கன்வெர்ட் பண்ணுவீங்க. திரும்ப லாஸ் ஆகிட்டு போல அது திரும்ப ப்ராஃபிட்ல கொண்டு வரதுக்காக நிறையா ஃபைட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் போயிடும், லாஸஸும் ரீகவர் பண்ண முடியாது, உங்களுடைய கேபிட்டலும் கம்மியாகிடும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே, இந்த மாதிரி பண்ண வேண்டாம். மார்னிங் 1 hour டெய்லி கிரீன். ஓகே, மார்னிங் டெய்லி கிரீன்னு ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். யூடியூப் மெம்பர்ஷிப்பில் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா மார்னிங் 1 hour ட்ரேடிங் மூமெண்டம் பெஸ்ட் ஸ்கேல்பிங் மூமெண்ட்னு சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கங்க. போதுமன்ற மனமே பொண்ணானது. 3 minutes டைம் ஃப்ரேம் ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். ஸ்கேல்பிங்கில் பொறுத்தவரையும் 3 டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணுங்க. அதை பர்டிகுலர் டைம் வரையும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டை திரும்பி கூட பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். திரும்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பி பார்க்காத அளவுக்கு அடிக்கும். இதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். மார்க்கெட்டில் சிறந்த விளங்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சைக்காலஜியால் ஸ்டடியாக இருக்கணும். போதுமன்ற மனமே பொன்னானதாக இருக்கணும். அது இல்லாமல் பிக் மணி பிக் ப்ராஃபிட்ன்றதை மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சின்ன பாயிண்டை கேட்ச் பண்ணுறோம், பிக் மணியில் என்ட்ரி கொடுக்குறோம், பிக் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். 1:2 1:3 அதெல்லாம் கற்பனை, ஏதாவது கதாலி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தவிர ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அந்த ரியல் லைஃப்க்கு இது சூட்டபுள் ஆகாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது ட்ரேடிங் வித் ராஜ். எத்தனை பேர் அந்த மாதிரி வந்துருக்கீங்க? மார்னிங் கிரீன், ஆஃப்டர்நூன் லாஸஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்ல. அதில் போஸ்ட் பேட் மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது போஸ்ட் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டட் கொடுப்பேன். மார்க்கெட் முடிஞ்ச பாடம் அப்டேட் கொடுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் அதில் கொண்டு வர போகிறேன். ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் மூலம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.